ஸ்ரீ சாரதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் மேனேஜ்மெண்ட் என்ற கல்லூரியின் நிர்வாகியான சாமியார் சைதான்யந்தா மீது அந்த கல்லூரியில் படித்து வந்த மாணவிகள் அளித்த பாலியல் குற்றச்சாட்டுகள் ஒட்டுமொத்த இந்தியாவையே அதிர வைத்திருக்கிறது. நாளுக்கு நாள் சைதன்யானந்தா பற்றி பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரத் தொடங்கி இருக்கின்றன. யார் இந்த சைதன்யானந்தா? பார்த்த சாரதியாக இருந்தவர் சாமியாராக மாறியது எப்படி? சைதன்யானந்தாவின் இயற்பெயர் பார்த்த சாரதி. மேற்கு வங்கத்தில் உள்ள சிலிகுரியில் 1970 ஆண்டு பிறந்திருக்கிறார். ஆன்மீக பயணத்தில் அதீத நாட்டம் கொண்ட பார்த்த சாரதி தனது ஆன்மீக பயணத்தை ராமகிருஷ்ணா மிஷனில் இருந்து தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. ராமகிருஷ்ணா மிஷனில் இருந்தபோது பல்வேறு குற்றச்சாட்டுக்கு ஆளான சைதன்யானந்தா 2002 ஆண்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகுதான் அவர் ஸ்ரீ சாரதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார். இணையத்தில் சைதன்யானந்தா பற்றி பல்வேறு தகவல்கள் காண கிடைக்கின்றன. பேராசிரியர், பிரபல எழுத்தாளர், சொற்பொழிவாளர், கல்வியாளர், ஆன்மீக தத்துவஞானி மற்றும் கொடையாளர் என பல்துறை வல்லுநராக சைதன்யானந்தா சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். சிகாகோ பல்கலைக்கழகத்தில் MBA மற்றும் PhD பட்டம் பெற்றதாகவும் 7 கௌரவ முனைவர் பட்டங்கள், உலகளாவிய கல்வி நிறுவனங்களில் உறுப்பினர் பதவி வகித்து வருவதாகவும் சைதன்யானந்தா பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுவரை அவர் 28 புத்தகங்களையும் 143 ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியுள்ளதாக கூறப்படுகிறது. அவருடைய Forget Classroom Learning என்ற புத்தகத்திற்கு ஆப்பிள் கம்பெனியின் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் முன்னுரை எழுதியிருப்பதாக சொல்லப்படுகிறது. தன்னை ஒரு சாமியாராகவும் படித்த மேதாவியாகவும் வெளி உலகத்திற்கு காட்டிக்கொண்ட சைதன்யானந்தாவின் முகத்திரை சில வருடங்களுக்கு முன்பே கிழிக்கப்பட்டிருக்கிறது. 2009 மற்றும் 2016 ஆண்டுகளில் சைதன்யானந்தா மீது பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. 2016 ஆண்டு அவர் கைதாகி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அந்த 2 வருடங்களிலும் சைதன்யானந்தா மீது 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பாலியல் வழக்கில் கைதாகியும் அதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாத சைதன்யானந்தா தற்போது மீண்டும் தனது லீலைகளை தொடங்கி இருக்கிறார். இவரால் பாதிக்கப்பட்ட 19 மாணவிகள் கொடுத்திருக்கும் வாக்குமூலத்தில் சைதன்யானந்தா எப்படியெல்லாம் பாலியல் சுரண்டலை அரங்கேற்றியிருக்கிறார் என்ற அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. EWS உதவித்தொகை மூலம் முதுகலை டிப்ளமோ படிப்பில் சேரும் மாணவிகள் தான் சைதன்யானந்தாவின் முதல் டார்கெட். கல்லூரியில் சேர்ந்தவுடனே அவர்களின் அசல் சான்றிதழ்களை வாங்கி வைத்துக் கொள்ளப்படும். அதோடு செல்போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மாணவிகளுக்கு ஐ லவ் யூ பேபி, நீ அழகா இருக்க, ட்ரெஸ் நல்லா இருக்கு, இப்படி ஆபாச தொனியில் சைதன்யானந்தா மெசேஜ் அனுப்பியதாக சொல்லப்படுகிறது. ஹோலி பண்டிகையின் போது கலர்பொடி பூசுவதாக மாணவிகளின் கன்னத்தை தடவி ஆபாசமாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாகவும் காஸ்ட்லி செல்போன் வாங்கி தருவதாகவும் சில மாணவிகளுக்கு சைதன்யானந்தா வலை வீசியதாக சொல்லப்படுகிறது. அதோடு மாணவிகளின் விடுதியிலும் கழிவறையிலும் ரகசிய கேமராக்கள் வைத்து கண்காணித்து வந்ததாகவும் சைதன்யானந்தா மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சாமியாரின் ஆசைக்கு யாராவது இணங்கவில்லை என்றாலோ அல்லது அதை பற்றி வெளியே சொன்னாலோ அவர்களை தேர்வில் ஃபெயிலாக்கி விடுவதாகவும் மார்க் ஷீட் உட்பட அசல் கல்வி சான்றிதழ்களை தரமாட்டேன் என மிரட்டியதாகவும் இதனால் சைதன்யானந்தாவின் சில்மிஷங்கள் குறித்து பாதிக்கப்பட்ட மாணவிகள் வெளியே சொல்லாமல் அமைதியாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. பாலியல் குற்றச்சாட்டுகள் மட்டுமில்லாமல் பண மோசடி தொடர்பாகவும் சைதன்யானந்தா மீது புகார் எழுந்திருக்கிறது.
ஸ்ரீ சாரதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் என்ற மோசடி அறக்கட்டளையை உருவாக்கிய சைதன்யானந்தா அவர் வேலை செய்து வந்த கல்லூரியின் நிர்வாகத்தில் இருந்து பணத்தை முறைகேடாக ட்ரஸ்ட் பெயரில் மாற்றி அந்த பணத்தின் மூலம் சொகுசு கார்களை வாங்கி உலா வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. சைதன்யானந்தா மீது FIR பதிவானதும் அவர் தலைமறைவாகி இருக்கிறார். மேலும் 50 to 55 லட்சம் ரூபாய் வரை வெவ்வேறு ஆவணங்களை சமர்ப்பித்து தனது வங்கிக் கணக்கில் இருந்து சைதன்யானந்தா பணம் எடுத்திருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதோடு முன்ஜாமீன் கேட்டு அவர் தாக்கல் செய்திருந்த மனுவையும் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. சைதன்யானந்தாவை கைது செய்து விசாரித்த பிறகே பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்தும் பண மோசடி குறித்தும் முழு பின்னணியும் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.